Hi friends, welcome to our channel Kalam's Dreams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்மளோட 12th தமிழ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 12th தமிழ், அடுத்த 11th 10th இந்த மாதிரி வந்து இப்போ 7th வரைக்கும் கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th வந்து இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 6th டேர்ம் 2 வரைக்கும் இருக்கிறது எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு இது டேர்ம் 3 டெஸ்ட். ஓகேங்களா? பருவம் 3 இயல் 2. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூழ். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்ன பார்க்கலாம். ஆன்சர் தாயுமானவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர். இந்த அடிகளின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா கலில் கிப்ரான். அதாவது உங்கள் சுயத்துடன் அப்படின்னா உங்களுக்கு தோன்றது சுயம்னு, நம்மளுக்கு சுயம்னு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி நம்மளுடைய எண்ணங்கள் மீது நம்ம நம்பிக்கை கொண்டு அந்த இதை செயல்படுத்துகிறோம், ஒருமைப்பாடு கொண்டிருக்கோன்னா அப்போ நம்ம நல்லவங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அந்த சுயம்ன்றது போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்மளவே நமக்கு வந்து எப்படி நம்ம நல்லவங்களையும் நமக்கே தோணுல. அதை தான் அவர் வந்து இவ்வளோ இந்த அடிகளில் வந்து அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார். ஓகேங்களா? ஸோ பாரதியாருடைய அந்த அடிகள் வந்து அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பார்த்தோன்னா ஆன்சர் 6 வகைப்படும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு, இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. வயல், வாழை, மீன் கொத்தி. இதில் வந்து இடுகுறி சிறப்பு பெயர் ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். ஆன்சர் என்னென்னா வாழைன்றது தான். ஓகேங்களா? இப்போ மீன் கொத்தி அப்படின்றது மீனை கொத்துறதுனால அதுக்கு மீன் கொத்தி. ஸோ இது வந்து காரண பெயரில் போயிடும். அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்கிறது 2 தான். வயல் அப்படின்றது காமனான பேர். ஓகேங்களா? ஏன்னா வயலில் என்ன வேணாலும் போட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது காமனான பெயர். காமனான பெயர்னா இடுகுறி பொது பெயர்னு போடணும். காமனான பெயர்னா என்னங்க? நிறைய விதமானது. வயல்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் கிடையாது, என்ன வேணாலும் அங்கே பயிரிடலாம். ஆனால் வாழைன்றது ஒரு குறிப்பிட்டது, அப்போ சிறப்பு பெயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், விடியலில் துயில் எழுந்தேன். இது எந்த வகையான பெயர்ச்சொல் இடம்பெற்றுள்ளது? விடியலில் துயில் எழுந்தேன். இதில் எந்த வகையான பெயர்ச்சொல் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் காலம். விடியல் அப்படின்ற சொல் வந்திருக்கனால இது காலம். நெக்ஸ்ட்டு, எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானமானா செய்யாமை தலை. இது எந்த அதிகாரத்தின் கீழ் வந்துள்ளதுன்னு கேட்டிருப்பாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் சரி நமக்கு மனத்தானாம் அப்படின்னா நம்மளுடைய மனம் ஒப்பாமல், மானா செய்யாமை அப்படின்னா ஒப்பாமல் யாருக்குமே எதுவுமே செய்யக்கூடாது, நம்ம மனசார எதாக இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்துக்கு கீழே வருது. நெக்ஸ்ட்டு, நிறைமதி தோழிகளுடன் உணவை பகிர்ந்து கொண்டால் இது எந்த திருக்குறளின் பொருள்? கீழேயும் வருது இருக்குது, அதுக்காக தான் இப்படி இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நிறைமதி தோழிகளுடன் உணவை பகிர்ந்து கொண்டால் இது எந்த திருக்குறளின் பொருள்? மனத்துக்கண் மாசிலன் ஆதல், இணைத்தானம் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பகுத்துண்டு அப்படின்னா பகுத்து கொடுத்து உள்னணும் அப்படின்றதான் பொருள். ஓகேங்களா? ஸோ மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னா மனசார வந்து குற்றம் இல்லாமல் இருக்கணுன்றது. எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் அப்படின்னா மனசார வந்து கொடுக்கணும், மனசு இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது எதையுமே. அதான். ஓகே. அடுத்தது பாருங்கள். அறிவின் பயன் யாது என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? துன்பத்தை கண்டு வருந்துவது, நம் உள்ளம் ஏற்காத செயலை செய்யாதது, 3வது வந்து பகுத்தொண்டு வாழ்வது. இதில் வந்து எது வந்து அறிவின் பயன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் துன்பத்தை கண்டு வருந்துவது. துன்பத்தை கண்டு வருந்துறது தான் வந்து பார்த்தோன்னா அறிவோட பயன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கலைச்சொல் தருக. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு கலைச்சொல் தருக. இதோடைய ஆன்சர் என்ன பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் சாரண சாரணியர். ஓகேங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா சாரண சாரணியர். நெக்ஸ்ட்டு, தன் பிறப்புரிமையாக தமிழ் போற்ற காண்போம். இது எந்த கவிஞரின் வரிகள்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து 10க்கு என்ன ப்ளஸ் இந்த 11வது கொஷினுக்குரிய ஆன்சர் என்ன, உங்கள் நேம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம், ஐபிசின்னு சொல்லுவாங்க, இந்தியன் பெனல் கோட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்திய தண்டனை சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா?
இந்தியாவின் தண்டனை சட்டம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1834 ஆண்டு. ஓகேங்களா, 1834 ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ 1834 தான் இந்தியாவில் முதல்ல சட்ட ஆணையம் அப்படின்ற ஒன்று அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை சொல்லுது. ஓகேங்களா, ஸோ அந்த பரிந்துரையின் கீழே வந்து 1860 என்ன பண்ணுறாங்க, இந்திய தண்டனை சட்டம் அப்படின்ற ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ 34 இந்தியாவில் முதல் சட்ட ஆணையமானது அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் பேரில் தண்டனை சட்டம் 1860 வந்து என்ன பண்ணுது, நமக்கு கொடுக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ வந்து நிறுவப்பட்டதுக்கப்புறம் அது வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு, அமலுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1862. ஓகேங்களா, 1862 பிரிட்டிஷ் ஆட்சியில் நம்மளோட இந்தியாவில் இது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், இது சம்மந்தமாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து அந்த 3 இயர் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ வந்து அது முடிஞ்சு. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து தண்டனை சட்டம்னா 1834 ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அதான் சட்ட ஆணையம். அதன் கீழே 60 இந்திய தண்டனை சட்டம் நிறைவேற்றப்படுது, 62 அமலுக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கட்சி முறை வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து சிங்கப்பூரில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வியட்நாம். ஓகேங்களா, வியட்நாமில் இருக்குது. அடுத்தது கியூபாவில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது சைனாவில் இருக்குது. ஓகேங்களா, கியூபாவில் இருக்குது. அடுத்தது சைனாவில் இருக்குது. இது எல்லாமே வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இருக்கட்சி. ஓகேங்களா, ஒரு கட்சி பார்த்தாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா இருக்கட்சி. இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஓரளவுக்கு டெஸ்ட் பேட்ச் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ வந்து இதெல்லாம் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக தான். ஓகே, இருக்கட்சி முறை அப்படின்றது வந்து 2 கட்சிகள் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இந்த 2 கட்சி கொண்ட நாடுகளில் வந்து எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அமெரிக்காவில் மக்களாட்சிவாதிகளும் அதுக்கப்புறம் குடியரசுவாதிகள்னு 2 கட்சி இருக்குது. ஸோ அமெரிக்காவை எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கிலாந்து எடுத்துக்கலாம். இங்கிலாந்துலேயும் 2 கட்சிகள் தான் இருக்குது. பழமைவாத கட்சி ஒன்று, தாராளவாதி கட்சி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்சிகள் இருக்குது. ஸோ அமெரிக்கா, இங்கிலாந்து இதுதான் வந்து இரு கட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பல கட்சி அப்படின்னு எடுத்தாலே நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா, நமக்கே தெரியும் பல கட்சிகள் இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ வந்து பல கட்சி அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, ஸ்வீடன். ஓகேங்களா, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதாவது கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி, இந்தியா, ஸ்வீடன் இது எல்லாமே வந்து பல கட்சி முறை கொண்ட நாடுகள். ஓகேங்களா, ஓகே, இப்போ ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம புதுசாக பார்த்துருப்போம். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்கிட்டு இந்திய தண்டனை சட்டம் பார்த்தோம். அடுத்தது கட்சி முறைகள் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அரசமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா அது உருவாக்கும் போது 8 அட்டவணைகள் இருந்தது. இப்போ அது வந்து 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து 9வது அட்டவணை அப்படின்றது ரொம்ப முக்கியன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் அது ரொம்ப முக்கியம், ஏன்னா 9வது அட்டவணையில் ஏதாவது ஒரு இதை வச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ண முடியாது, அது மேலே வந்து உச்சநீதிமன்றமோ ஏதோ ஒன்று கேஸ் போட முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய 69% உள்ஒதுக்கீடுன்னு சொல்கிறேன், இடஒதுக்கீடு வந்து நம்ம 9th ஷெட்யூல் தான் வச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு. ஓகேங்களா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50% இடஒதுக்கீடுக்கு மேலே வழங்கக்கூடாது. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து 69% இடஒதுக்கீடு இப்பயும் நடைமுறையில் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த 29% அவங்க 9th ஷெட்யூலில் வச்சுருக்க ஒரே காரணத்தினால தான். ஓகேங்களா, அதாவது 9வது அட்டவணையில் வச்சுருக்கனால தான் வந்து என்ன பண்ண முடியல, அதை வந்து இது வரைக்கும் வந்து வேறு யாருமே எடுக்க முடியலை. ஓகேங்களா, ஓகே, இப்போ அந்த 9th ஷெட்யூலில் வந்து நான் டேட் சொல்கிறேன், அந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. 24/04/1973. ஓகேங்களா, ஸோ 24/04/1973க்கு பின்னாடி அரசமைப்பில் 9வது பட்டியலில் ஏதாச்சும் ஒன்று வச்சாங்கன்னா அந்த சட்டங்கள் தொடர்பாக வந்து மறுசீராய்வு அப்படின்றது செய்ய முடியாது. ஓகேங்களா, மறுசீராய்வுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து எடுத்து மறுசீராய்வு பண்ணி அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ என்னைக்கு தீர்ப்பு வழங்குச்சு, 9th ஷெட்யூலில் வச்சா அதை எடுத்து மறுசீராய்வு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து தீர்ப்பு வழங்குச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 24/4/1973 அன்னைக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இதுபடி தானே நம்ம வந்து நம்மளுடைய இடஒதுக்கீடு அந்த டேட் படி தான் வச்சுருக்கோம். ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது. இது வந்து நீங்கள் 12th இதில் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு 12th வந்து இந்திய நீதித்துறைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அந்த லெசனில் தான் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நல வழக்கு. ஓகேங்களா, பொது நல வழக்கு இது வந்து நம்மளுக்கு நல்லாவே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஏதாச்சும் ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் நடக்குது அப்படின்னா பொது நல வழக்கு போடுறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பொது நல வழக்கு போடுவாங்க. தெரியாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பொது நல வழக்குக்கு நம்ம என்னென்ன ஆர்டிகல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசமைப்பு 32, அடுத்த அரசமைப்பு பார்த்தோம்னா 226, அடுத்த அரசமைப்பு பார்த்தோம் அப்படின்னா 133. இந்த 3 சட்டப்பிரிவு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், சட்டப்பிரிவு உறுப்புகளும்.
ஓகேங்களா. ஸோ இந்த 32 அப்படின்றது வந்து உச்சநீதிமன்றத்தை சார்ந்தது. ஓகேங்களா. 226 அப்படின்றது எதை சார்ந்ததுன்னா உயர் நீதிமன்றத்தை சார்ந்தது. இந்த 133ன்னு பார்க்குறோம்ல, இது எதை சார்ந்ததுன்னா நடுவர் நீதிமன்றத்தை சார்ந்தது. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த 3 சட்டப்பிரிவின்படி இந்த 3 கோர்ட்லேயுமே நம்மளால பொதுநல வழக்கு அப்படின்றத மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நியூஸையும் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 நியூஸ் தான். ஒன்று உச்சநீதிமன்றத்தில் 32 நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், பொதுநல வழக்கு போடலாம். 226 மாநில உயர் நீதிமன்றங்கள் இருக்குல்ல, அங்கே வந்து பொதுநல வழக்கு போடலாம். 133 பயன்படுத்தி நடுவர் நீதிமன்றங்களில் வந்து பொதுநல வழக்கை நம்மளால் போட முடியும். ஓகேங்களா. ஸோ வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி இது வந்து இந்த 133ன்றது உறுப்புன்றது வேறு விஷயம். ஓகேங்களா. ஸோ வந்து அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தா 32 226 உறுப்புகள். ஓகேங்களா. இது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. 133 படி நம்ம வந்து நடுவர் நீதிமன்றங்களில் பொதுநல வழக்கை வந்து மனுவை தாக்கல் செய்யலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எப்பயுமே நம்ம தமிழ் சார்ந்து தான் வந்து தமிழ் டெஸ்ட் முடிஞ்சோடனே தமிழ் சார்ந்து போடுவோம். இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து இயர்ஸ்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஜிஎஸ்க்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து சின்ன சின்ன இயர்ஸ் இப்போ பாருங்களேன், அந்த 3 வருஷம் இப்போ நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த தண்டனை சட்டம்னாலே இத்தனை தான், 34 வந்துச்சு, 60 வந்துச்சு, 64 அமல்படுத்திட்டாங்க, முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து டஃப்பாக இருக்குன்னு சொன்னனால நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.